ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வீல் சமோசா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு சமோசா இது. இந்த இஃப்தாருக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு 2 கப்பு மாவுனா இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மாவு இருக்குது. வீட்டில் இருக்க மக்களை பொறுத்துட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு, இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பராட்டா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யலாம்னு சொல்கிறேன். அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க. மீடியமாக இருந்தால் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ஒரு கேப்சிகம் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். அடுத்ததான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து 2 உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன், வேக வச்சு இதையும் இதில் இப்போ சேர்த்துடலாம். நான் இவ்வளோதான் வெஜிடபிள் சேர்த்துருக்கேன். கேரட்டு அது மாதிரி முட்டைகோஸ் ஏதாவது சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து வாசனைக்கு கொஞ்சம் மல்லிக்கீரை. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. காரம் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளோ பச்சை மிளகாவோ அதிகமாக போட்டுக்கலாம். இவ்வளோதான். நம்ம இப்போ சமோசா தேய்ச்சிடலாம். இப்போது நம்ம சமோசா தேய்க்கிறதுக்கு நீங்கள் கட்டை வச்சுருந்தீங்கன்னா கட்டை வச்சுக்கலாம். நான் பிளேட் வச்சுருக்கேன். இப்போ இதில் லேசாக டஸ்டிங் பண்ணிவிட்டு மாவு வச்சு நாம் பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் நான் ஒரு 3 போர்ஷனாக அதை பிரித்து வச்சுருக்கேன். அந்த மாவை இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி அதாவது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எப்படி ஒரு பிரெட்டில் நம்ம ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாம் இதை நல்லா டைட்டாக இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா அழகாக ரோல் பண்ண வேண்டி. நல்லா பாருங்கள், ரோல் பண்ணிவிட்டு இது அழகாக நாம் கட் பண்ணிடலாம். எவ்வளோ அடர்த்தி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு இது அழகாக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்து பார்த்தேன் எப்படி இருக்கும். நம்ம கரெக்டாக அதை ஒரு ஷேப்பில் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக ஆக்கிக்கலாம். இப்படியே எல்லாத்தையுமே ஷேப் வச்சு அதாவது நம்ம இப்படி கட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். அதை இப்படி நம்ம ரவுண்ட் ஆக்கிட்டு ஜஸ்ட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வீல் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி நாம எல்லா மாவையுமே
வீல் ஆக்கிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் திக்கான பேட்டராக கலந்து வச்சுக்கலாம். இந்த மாவுக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடு வந்துருச்சு. நாம் இந்த சமோசாவை வந்து இந்த மாவில் இப்படி ஒரு டிப் கொடுத்து இப்படி பொரிச்சிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். சாதாரண சம்சா அளவுக்கு இல்லாமல் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த இஃப்தாருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வீல் சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. செய்யறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக நம்ம இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.